கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி யோபு, அதில் 8ஆம் அதிகாரம், அதில் 7ஆம் வசனம். யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, தேவன் உங்கள்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னா எப்படி? நம்ம எல்லாமே ஒவ்வொரு காலத்தில் நமக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லாத்துக்குமே இந்த உலக வாழ்க்கையிலேருந்து ஒரு முடிவு உண்டு. அதை பற்றி இதை குறிப்பிடப்படவில்லை. நம்ம ஆரம்பிச்சிருக்கிற ஒரு காரியங்கள், ஒரு சில காரியங்களை ஆரம்பிச்சிருப்போம் வாழ்க்கையில். நான் இப்படி செய்யணும், நான் அந்த மாதிரி நடப்பேன், இந்த மாதிரி பண்ணுவேன். ஒரு தொழிலோ ஒரு வேலையோ ஏதாச்சும் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த பிஸ்னஸில் நான் ஃப்ளோரிஷ் ஆகணும் அப்படின்னு. ஆனால் ஆரம்பம் ஒரு சின்ன ஆரம்பமாக தான் இருக்கும், ஒரு சின்ன ஒரு தொழிலாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன காரியமாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் காணாச்சு செய்யணும், ஒரு இது ஒரு சின்ன இதில் இதை அடைக்க முடியாது. நம்ம துவக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, நம்ம தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான காரியங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆரம்பம் அற்பமான ஆரம்பமாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இதை வச்சு இதெல்லாம் நடக்குமா, எனக்கு நான் தினமும் ஆண்டவர் நோன்பு கேட்டுக்கிட்டு இருக்கேனே, எனக்கு உண்மை நடக்கலையே அப்படின்னு நிறைய காரியங்கள் நம்ம நினைக்கலாம். ஏன்னா நம்ம ஆரம்பம் எல்லாமே ஒரு அற்பமான ஆரம்பமாக தான் இருக்கும். அவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம் டாடா பிர்லா அவங்க தொழிலெலாம் நினைக்கலாம், அதானி அம்பானிலாம் நினைக்கலாம். ஆனால் அவங்களோட ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா வெகு அற்பமாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரிய லெவலில் ஒருத்தவங்களா இருக்காங்க. இது பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, ஊழியத்துக்கும் சரி. நம்ம தினகரன் ஐயா, மறைந்த தினகரன் ஐயா, சகோதரர் தினகரன் ஐயாவை பார்க்கலாம். அவரும் ஒரு பேங்க் ஸ்டாஃப், அவர் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். சின்ன சின்ன ஊழியம் தான் ஆரம்பிச்சிருந்தார். ஆரம்பித்து கிடைக்கிற இடங்களில் போய் ஜோம் பண்ண, மெசேஜ் கொடுக்க, இந்த மாதிரி தான் அவர் இருந்தார். ஆனால் அவர் முடிவு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அப்போஸ்தலர் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமையான ஊழியம் கையில் கொடுத்தாரு. இன்றைக்கும் ஜீசஸ் கால்ஸ் இன்னைக்கும் ஃப்ளோரிஷ் ஆகிட்டு கொண்டு இருக்கிறது, இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நான்லாம் ஒரு 2 வருஷம் அதில் ப்ரேயர் வாலண்டியராக இருந்திருக்கேன். அவ்வளோ அடையாள அற்புதங்கள் நடக்குவாங்க. அப்போ முடிவு அற்பமான முடிவு, ஆரம்பம் அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த அற்பமான ஆரம்பத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா தேவன் உங்களை இன்னும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இதே நடந்துச்சே, என்ன அதை ஆரம்பிச்சேன், ஒன்றுமே நடக்கலையே, எனக்கு நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், யாருமே வரலையே, நான் ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறேன், யாருமே வரலையே, என்ன அது எல்லாமே கை மாறி போய்கிட்டே இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் அதற்காக நம்மளை அழைக்கவில்லை. நம்மளை அழைக்கப்பட்ட இடத்துல இது எல்லாமே தேவ சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. மனித சித்தத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப நாளே முடிஞ்சு போகும். ஆனால் தேவ சித்தத்தில் ஆரம்பிக்கிறது எதுவுமே நிலைத்து நிற்கும், அது நெடுங்காலமாக நிலைத்து இருக்கும். அதாவது நம்ம பார்க்கலாம், வேண்டியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். காத்திருக்கும் போது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் வேண்டியது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த ஜீவ விருட்சம் போல இருப்பது தான் உங்களுக்கு முடிவு சம்பூர்ணமான முடிவு. அப்போ நம்ம ஆரம்பம் அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம், அது நினைக்கவே வேண்டாம். இன்னைக்கு அநேகர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும், அநேகர் இருக்கலாம், எனக்கு உண்மை நடக்கலையே, நான் பார்க்குற வேலை சாதாரண வேலை தானே, நான் சாதாரண பிஸ்னஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்களாம் அப்படி இருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைக்க வேண்டாம். நீங்கள் செய்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலையை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் உண்மையமாக உத்தமமாக இருங்க. அதாவது குஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பேன்றது தேவ வார்த்தை. அப்போ நம்ம கிடைச்ச பொறுப்பில், நமக்கு கிடைத்த காரியங்களில் நம்ம முழு மனதுடன் தேவனை நோக்கி பார்த்து, முழு மனதுடன் ஆண்டவரே, நான் என்ன கிடைச்ச பொறுப்பு அது என்னவா இருந்தாலும் சரி, இதில் நான் உண்மையாக பார்ப்பேன், நான் உண்மையான இதில் உண்மையான காரியங்களில் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நினச்சி அதில் இறங்குங்க. உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும். சம்பூர்ணமாக இருக்கும்னா என்ன? சம்பூர்ணம்னா என்ன? அதில் விடுபட்டது எதுவுமே கிடையாது, எல்லாமே இணைந்தது தான் சம்பூர்ணம். அதில் சகல காரியங்களும் அதில் இருக்குது. அப்போ தேவன் நம்மளை அற்பமான ஆரம்பத்திற்கு அழைக்கிறார், ஒரு சாதாரண காரியத்துக்கு அழைக்கிறார். அதில் நம்ம நிலைத்திருக்கும் போது நம்மளோட உண்மையை பார்த்து, நம்மளோட அதில் இருக்க நேர்மையை பார்த்து தேவன் நம்மளோட காரியங்களை சம்பூர்ணமாக மாற்றித்தர வல்லவர். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நீங்கள் நினைக்கலாம், எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கேனே, எவ்வளவோ நான் போராட்டத்தில் இருக்கேனே, எனக்கு ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குது, ஏன் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இவ்வளோ நாளாக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வருஷக்கணக்காக நான் முட்டி போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, ஆண்டவர் என்ன பேச மாட்டேன்றாரு, ஆண்டவர் எனக்கு வழிகாட்ட மாட்டேன்றாரே நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது.
ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க இன்னும் ஆண்டவரோட திட்டத்துல ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கத்தை இன்னும் அறிந்து கொண்டு அதுல சதியா அமரும் போது தேவன் உங்களை சம்பூர்ணமாக உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீங்க நினைச்சு தளர்ந்து விடாதீங்க, விட்டு விடாதீங்க. இதெல்லாம் நடக்குமா, நான் எவ்வளவு போராடி பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு விட்டுறாதீங்க. உங்கள் முடிவு, உங்கள் காரியத்தின் முடிவு, உங்கள் தொழிலின் காரியங்கள், உங்கள் ஜெபத்தின் காரியங்கள் சம்பூர்ணமாக இருக்கும். தேவன் பதிலளிக்கிற தேவன். தேவன் உங்களை கைவிடாத தேவன். அதாவது நீங்க நாட்கள் நினைக்கலாம் ஆரம்பம் அற்பமாக இருக்கிறது அப்படின்னு, ஆனா உங்க முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது. ஜெபிப்போம். எங்களை அதிமனை பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்கான நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் எங்களது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று நீ சொல்லுவதற்கான நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்படுத்திக் கொள்ளும் அப்பா, ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறதுனால பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.